ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஒரு வண்டி நம்மக்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயல் புதுசாக லான்ச் ஆயிருக்கு ஹண்ட்ரு 350 தான். ஸோ இந்த வண்டியோட எல்லா வீடியோஸும் நம்ம சேனல் அவுட் ஆகிடுச்சு, உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ எதுக்கு இந்த வண்டி எடுத்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ரிப்பலோட எடிஷன் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களோட வீடியோஸ்லாம் லிங்க்லாம் கீழே இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த ஆஃப் ரோடிங் செட்டப்பில் எதுக்கு நிறுத்திருக்கேன், வண்டி ஆஃப் ரோடிங் டெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. பட் அதுவும் தான் ஆஃப் ரோடிங் டெஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் வண்டியில். ஸோ நான் வந்து வீடியோ பண்ணிட்டு தான் இன்ட்ரோவே எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 100ஓட 350 தமிழ் இது வரைக்கும் இந்த மைலேஜ் டெஸ்ட் வீடியோஸும் வரல. சவுத் இந்தியாவிலே ஃபுல்லாக நார்த்தில் மட்டும் தான் வந்திருக்கு, சவுத்தில் எதுவும் வரல. சவுத்தில் உங்களுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த RoyalEnfield 100 1 லிட்டர் பெட்ரோலில் டீட்டெயிலாக நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி காட்டுறேன். வண்டியை ட்ரைவ் பண்ணணும். மீதி எல்லாமே நீங்கள் வந்து அப்கமிங் ஷார்ட்ஸில் பார்ப்பீங்கன்னா எப்படி ட்ரைவ் பண்ணேன், எப்படி வண்டியை டெஸ்ட் பண்ணேன் அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் வண்டி 1 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது வந்து ஃபேக்கு, இதை நம்பாதீங்க. இப்போ வரைக்கும் வண்டி 1 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ எவ்வளோங்கிறது நான் அப்படியே வீடியோக்குள்ள வாங்க, நான் கண்டிப்பாக பண்ணிட்டு எவ்வளோங்கிறத சொல்கிறேன். ஸோ கேஸ், நம்ம மழை காலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டும், பைக்கை மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு மெயின் பார்ட்டே செயின் லூபிங் தான். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு எட்டு வந்திருக்கேன் லக்ஷ்மி மோட்டார்ஸோட செயின் லூப் அண்ட் செயின் க்ளீன் கிட்டு. ஸோ இதில் 2 காம்போவுமே 350க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆல் ஓவர் எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆக்சசரிஸ் அண்ட் ஹெல்மெட் ஷாப்லேயும் வந்து இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஃபேம் பேஸ்ட் செயின் லூப் அப்படிங்கிறதுனால நமக்கு எங்கேயும் தெரிக்கிறதோ அதுக்கப்புறம் நமக்கு டிஸ்டர்பிங்காக எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்க அடிஷ்னலாக வந்து பைக் பாலிஷிங்கும் ஸ்ப்ரே ஸ்பான்ஸ் இதெல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாமே உங்களோட நியரஸ்ட் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் லக்ஷ்மி மோட்டார்ஸோட செயின் லூப் அண்ட் செயின் க்ளீன் கிட். ஸோ எஸ் 100 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெட்ரோலை ட்ரை பண்ணிட்டேன். சிலதெல்லாம் இதில் 2 பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சிருக்காங்க ஃபியூல் லிட்டை. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் உள்ளே இருக்குது. பார்ப்போம் அந்த உள்ளே இருக்க பெட்ரோல் எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு. அது ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் தான் வண்டியோட மைலேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு 30 கிலோமீட்டர் ஓடும் இப்போதைக்கு இருக்க பெட்ரோலுக்குன்னு நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 750 ml கிட்ட ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டேன். இன்னும் எவ்வளோ ஓட போகுதுன்னு தெரில. நான் 1 லிட்டர் தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். எனக்கு கொடுத்துருக்க டைமிங் ஹாட் 1 hour தான். ஸோ அந்த 1 hourல நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து வண்டியை ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணும். வண்டியை ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன். ஃபியூல் வாங்கும்போது அப்படியே கன்டினியூ பண்ணுறேங்க. வண்டியை ஃபஸ்ட்டு நான் ட்ரைவ் பண்ணிடுறேன். ட்ரை ஆகுவாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. பார்ப்போம். 44 எடுத்தேன், ட்ரையாக இருக்குது. ஸோ ட்ரைக்கே எவ்வளோ தூரம் ஓடுது வண்டி அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட கொஞ்சம் ஃபியூல் இருந்துச்சு, அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஃபியூல் வந்து இங்கே வாங்கிட்டேன் இந்த பங்க்கில். ஸோ வண்டி இப்போ ட்ரை ஆச்சு. லைட்டாக நான் வரும்போது ட்ரை ஆக ஆரம்பிச்சுது. சீக்கிரம் ட்ரை ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம். கேஸ் வண்டி பாஸ் ட்ரை ஆகிடுச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் மறுபடியும் எடுத்து ஃபியூலை வந்து மறுபடியும் எடுத்து விட்டேன். எஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரொம்ப இன்ஜெக்டரை வந்து காலி பண்ண வரும்ல. ஸோ இதுதான் இந்த 1 லிட்டர் கேனில் தான் டீட்டெயிலாக மைலேஜ் டெஸ்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 1 லிட்டர் கேனில் இருக்க பெட்ரோலை இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு வண்டி எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் பெட்ரோலை வந்து ஃபுல்லாக ஊற்றுறேன். பெட்ரோலை ஊற்றிட்டு ட்ரிப் மீட்டர் செட் பண்ணுறேன். கரெக்டாக ஃபியூல் எடுக்குள்ளே போயிடுது. எஸ், ஸோ வண்டி வந்து ஆன் பண்ணலாம். கரெக்டாக 950க்கு எடுக்கிறேன். ஒரு 11 முடிஞ்சால் பரவாயில்ல. 35 கிலோமீட்டர்ஸ் 11 பாசிபிள் தான். ஆனால் நான் வந்து எப்படி ஓட்ட போகிறேன் இந்த வண்டியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியலாக தான், வெரைட்டி ஓட்ட போகிறதில்ல. ஐடியலான ஸ்பீட்ஸ்லாம் நான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ ட்ரிப் பி 7.2 கிலோமீட்டரில் வண்டி ட்ரைவ் பண்ணியிருக்கோம் ஷோரூம்லேருந்து எடுத்து. பல்லடம் தான் நான் ஓட்ட போகிறேன். ஸோ அந்த ட்ரிப் பிலே வச்சுக்கிறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ நான் வந்து ஒரு ஐடியலான ஸ்பீடில் ஒரு 350 கிலோமீட்டர் செக்மெண்ட் பைக்கை நான் வந்து இந்த ரோட்டில் மட்டும் ஓட்ட போகிறது இல்லைங்க. கொஞ்சம் டிராஃபிக்கான சினேரியோஸ்லையும் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். ஒரு லாங் ஸ்ட்ரெச்சான ரோட்லேயும் ஓட்டுறேன். ஆஃப் ரோடிங்கும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி எல்லா சினேரியோஸும் கலந்தே இந்த வண்டியை நான் உங்களுக்கு எடுத்து ஓட்டி காட்டுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இந்த வண்டி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு இது வந்து உங்களுக்கும் அப்போ தான் கிடைக்கும். ஸோ நான் ஐடியலான கியர் ஷிஃப்டிங்கில் 60 to 70 இந்த ஸ்பீட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண போகிறேன். ரொம்ப ஸ்பீட்ஸ் நான் ஓட்ட போகிறதில்ல. 60 to 70 இந்த ஸ்பீட்ஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் வண்டியில். ஓகேங்களா?
ஸோ 60 to 70 ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓ இந்த ஸ்பீடில் ஓட்டினா எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுப்பா வண்டியில் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்பீடில் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு ஆஃப் ரோடிங் செக்ஷன் இருக்குது, அந்த ஆஃப் ரோடிங் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் சொன்ன அந்த ஆஃப் ரோடிங் இதுதான் கைஸ். இதை விட இன்னொரு ஆஃப் ரோடிங்கும் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் முடிஞ்சா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன செக் பண்ணலான்னா, 1ல் ஏபிஎஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 30ல் போயிட்டுருக்கேன். பேக் பிரேக் மட்டும்தான் நமக்கு கிட்டாத, மைல் இத்தனை மைல் இருக்குப்பா. பேக் பிரேக் மட்டும்தான். ஓ சாரி ப்ரோ, அவங்க வழியில் நம்ம வந்துட்டோம். ஸோ பேக் வீல் மட்டும்தான் ஸ்கிட்டாது, ஃப்ரண்ட் வீல் எஸ் ஃப்ரண்ட் வீல் பாருங்கள் அப்படியே நிற்கிது. பேக் வீல் மட்டும்தான் ஸ்கிட்டாது. அதுதான் ஏபிஎஸோட பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு ஆஃப் ரோடிங் பொறுத்த வரைக்கும். கீழே தட்டுதான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான ஒரு லோ இன்னும் வரலை. இருங்க வரும், ஆமாம் வரும், நான் கண்டிப்பாக காட்டுறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் பார்ப்போம் நமக்கு கான்ஃபிடன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது இந்த வண்டியில் வந்து ஓட்டும்போது அப்படின்னு பார்ப்போம். நல்லா ஹைப்பர் கான்ஃபிடன்ஸாகவே தான் இருக்குது. மண்ணில் ஓட்டுறோங்கிற ஃபீலே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக க்ரூஸ் பண்ணிட்டு போகலாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். வண்டியில் வந்து ஃபியூல் வார்னிங் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரிசர்வ் டேங்கோட கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர்னு நினைக்கிறேன், ப்ராப்பராக தெரிலாம். நான் கீழே வந்து உங்களுக்கு போட்டுறேன் எவ்வளோ ஃபியூல் டேங்க் ரிசர்வ் டேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு. ரிசர்வில் தான் நம்ம எப்படி ஓட்டிகிட்டு இருப்போம், கண்டிப்பாக நம்மலாம் மெயின்லலாம் ஓட்டுறாலே கிடையாது. எத்தனை பேர் இந்த மாதிரி ரிசர்வில் ஓட்டுவீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஃபியூல் வார்னிங் இண்டிகேஷனும் எரிய ஆரம்பிச்சிருச்சு, எண்டோட லைட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு வண்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ வரைக்கும் நம்ம ஆள் 10.9 கிலோமீட்டர்ஸ் 11 கிலோமீட்டர்ஸ் கிட்ட பண்ணிட்டேன். ஓகே, இனி எவ்வளோ ஓடுது அப்படின்னு பார்ப்போம். இந்த பல்லாடத்தை தான் சுற்றி வரணும் போலங்க திருப்பூர்லேருந்து. இன்றைக்கி நமக்கு இந்த பைக் ஆஃபர் பண்ணியிருக்கோங்க, நன் அதர் தான் நமக்கு எல்லா வண்டியும் ஆஃபர் பண்ணிகிட்ருக்க திருப்பூரில் இருக்க ராயல் பைக்கர்ஸ் பல்லடம் ரோட்டில் இருக்குது. ஸோ அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஹண்டர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்களை கமெண்ட் பண்ணிங்கிறேன். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து பேசுகிற வார்த்தையெல்லாம் இந்த யூடியூப் ரிலேட்டடாகவே வருதுங்க. கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வண்டியை பெஸ்ட் ப்ரைஸில் வந்து எடுத்துக்கலாம். ஸ்டாக்ஸ்லேயும் வச்சுருக்காங்க, புக்கிங்ஸ்லேயும் போயிட்டுருக்கு. நீங்கள் கேட்குற எடிஷன்ஸ் எல்லாமே ஃபேக்ட்ரி சூப்பராக இருக்குங்க. ஸோ இதோட ரிப்பல் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் ரிப்பலோட ட்ரைவு, ஃபேக்ட்ரியோட ட்ரைவ் இன்னும் போடல. ஃபேக்ட்ரியோட ட்ரைவ் உங்களுக்கு வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் போட்டுறேன். ரிப்பலோட ட்ரைவு, ரிப்பலோட வாக் ரவுண்டு, ஃபேக்ட்ரியோட வாக் ரவுண்டு, இது எல்லாமே நம்ம சேனல் அவுட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் ஸ்ட்ரைட்டாக போய் டிராஃபிக்கில் மாட்டிக்க வேணான்னு பார்க்குறேன். நான் லெஃப்ட் எடுத்து இந்த பல்லடத்தோட சுற்றி வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். ஸோ இந்த லெஃப்ட் எடுத்தோம்னா அப்படியே வேலம்பாளையம் டுவர்ட்ஸ் பல்லடம் ரோடு வந்து வந்துடும். அப்படியே அங்கே நானாபுரமில் கட் எடுத்தோம்னா நேராக இந்த ரோடு வந்து ஜாயிண்ட் ஆயிரும். திருப்பூரில் இருக்கவங்க எதாவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற ரூட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓ, இங்கே ரவுண்டாலாம் கட்டுறாங்களா, சூப்பர், நல்ல விஷயந்தான். நம்ம இந்த லெஃப்ட்டு தான் எடுக்கிறோம். பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குங்க இங்கே, பெருசு. இந்த ஸ்பீட் பிரேக்கர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பெருசு. விடுறேன், எத்தனை வண்டி அங்கே தட்டியிருக்கு உங்களுக்கு தெரியுதா? நான் டெஸ்ட்டே விட்டு வந்து வேணாம், அந்த வண்டி பேர் நான் சொல்ல விரும்பல, சரியான தட்டுச்சு. சரி, எதுக்கு நெகட்டிவான ஒரு விஷயத்த சொல்லிட்டுன்னா அதை வந்து சொல்லலாம் அந்த வீடியோவில். அங்கெல்லாம் ஏகப்பட்ட வண்டி தட்டி அங்கே தாறு மார்க்கெலாம் இருக்கும். ஸோ அங்கே கூட அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுச்சு, ஏன்னா அதோட வீல் பேஸ் தான். காய்ஸ், திருப்பூரோட சவுத் சரௌண்டிங்கே ஒரு சுற்றியாச்சு. கரெக்டாக ½ an hour நம்ம பைக்கை மைலேஜ் டெஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி 45 minutes ஆச்சு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஆள் 26.0 26 கிலோமீட்டர்ஸ் பண்ணிட்டாரு. நீ எவ்வளோ பண்ண போகிறாருன்னு வேணாம், மெயின் ரோட்லேயே போவோம், டிராஃபிக் ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த ரோட்டில் கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சுங்க. ஸோ அந்த மெயின் பல்லடம் ரோட்டில் வந்து டிவைடர் இருக்கும், அதனால் நமக்கு தெரில, அசால்ட்டாக வைபின் பண்ணி க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டோம். இங்கே சிங்கிள் லேன் ரூட்டா. ஆனால் இன்னொன்று எனக்கு தெரிஞ்சதுன்னா, இப்போ நான் இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் இல்லைங்க இந்த வண்டியை, ஒரு 1 hour கிட்ட. வண்டியோட வெயிட் ஹேண்ட்லிங் எனக்கு தெரியவே இல்லை. மற்ற எல்லா RoyalEnfieldலையும் எனக்கு வெயிட் ஹேண்ட்லிங் தெரிஞ்சுது, ஆனால் இந்த வண்டியில் வெயிட் ஹேண்ட்லிங் சுத்தமாக தெரியவே இல்லை. ஒரு 70 போயிட்டோம்னா அப்படியே என்ன சொல்கிறது, செம்மையாக க்ரூஸ் பண்ணிட்டு போக முடியுது. வைபின் பண்ணிட்டு செம்மையாக க்ரூஸ் பண்ணிட்டு போக முடியுது வண்டியை பொறுத்த வரைக்கும். நல்லா இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு. பிரேக்கிங் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. நான் வந்து இன்ஜின் பிரேக்கிங் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இன்ஜின் பிரேக்கிங்கும் நல்லா ஷார்ப்பாக இருக்குன்ட்டேன். இன்ஜின் பிரேக்கிங்கும் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. நமக்கு வண்டியில் கொடுத்துருக்க பிரேக்கிங்கும் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அதனால் கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் க்ரூஸ் பண்ணிட்டு வண்டியை டக்குன்னு வேணுங்கிற இடத்துல நம்மளால் ஸ்டாப் பண்ணிக்க முடியுது. அது ஒரு மெயின் அட்வான்டேஜ் தான் வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளால் நல்லா வைபின் பண்ணிட்டு க்ரூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறதே. ஸோ
இந்த இடத்துல நான் அப்படியே வந்து யூ-டர்ன் போட்டேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல யூ-டர்ன் போட்டிருப்பேன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணப்போ, மைலேஜ் ஸ்டார்ட் பண்ணப்போ. இது காட்டணுண்ணா, இந்த இடத்துல யூ-டர்ன் பண்ணது காட்டணுன்னு தெரில. ஸோ எஸ், இப்போ இந்த ஆஃப் ரோடிங்க்கு டைம் இருக்குங்க. வண்டி வந்து 27 கிலோமீட்டர் தான் பண்ணியிருக்கு. அந்த ஆஃப் ரோடிங் டைம் இருக்குது. நான் ஆஃப் ரோடிங் காட்டுறேன் உங்களுக்கு. ஆஃப் ரோடிங் ஐ லைக் ஆஃப் ரோடிங். ஏன் இந்த இன்னொரு மேட்ரு ஒன்றுங்க நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னோடய எல்லா வீடியோலையும், என்னோடய பழைய மைலேஜ் டெஸ்ட் வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ நீங்கள் மைலேஜ் டெஸ்ட் அப்பா ஆஃப் ரோடிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் மைலேஜ் டெஸ்ட் வந்துருச்சு. ப்ரோ நீங்கள் மைலேஜ் டெஸ்ட்லாம் எடுக்கிறீங்களா, சோலோவாக எடுக்கிறீங்களா பில்லியனாக எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க நான் எப்போவுமே சிங்கிள் தாங்க. எப்போங்க நான் பின்னாடி பில்லியனோடலாம் எடுத்திருக்கேன். சில ஷோரூம்ஸில் வந்து பின்னாடி ஆள் அமுச்சு விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆள்லாம் வரும்போது நான் கண்டிப்பாக பின்னாடி ஆள் வருவாங்க. மற்றபடி எல்லாமே சோலோ தாங்க. ஸோ ஆஃப் ரோடிங் ஓகே. அந்த இடத்துல நான் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக விடல, அதனால தான் ஸ்லிப் ஆச்சு. வண்டி மேலே தப்பு இல்லைங்க, நான் ப்ளஸ் மைனஸ் ப்ராப்பராக விடலை. ஸோ இதுதான் ஹிமாலயனு எல்லாமே டெஸ்ட் பண்ணியிருப்போம். ஒரு ஆஃப் ரோடிங்க்கான வெஹிக்கிள் இல்லை, பட் இருந்தாலும் க்ரூசிங்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு தான் வந்திருக்கேன். சஸ்பென்ஷன்லாம் நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே. பிரேக்கிங் நான் அப்படியே சொன்ன மாதிரி பிரேக்கிங் வந்து ஃப்ரண்ட் நல்லா ஷார்ப்பாகவே நிற்கிது. ஏபிஎஸ் நல்லா சென்ஸ் பண்ணுதுங்க. நமக்கு நார்மலாக ரோட்டில் பிரேக் அடிக்கிறதுக்கும் மண்ணில் பிரேக் அடிக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஏபிஎஸ் யூசர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு ஜாரையான ரோடு, ஜல்லட மணல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து காரமண். ஸோ இங்கேயும் நம்ம ஸ்லிப்பாக இல்லை. இந்த மண் வந்து டக்குன்னு ஸ்லிப் பண்ணி விடும். இங்கேயும் நமக்கு வண்டி வந்து ஸ்லிப் ஆகிறது இல்லை. ஒரு ஹை ஒன்று இருக்குது, அந்த இடத்துல இடிக்குதான்னு பார்ப்போம். அந்த இடத்துல வந்து ஏராக்ஸு இதெல்லாம் இடிச்சுது. ஸோ இந்த வண்டி எப்படி இடிக்குதா இல்லையாங்கிறத பார்ப்போம். ரொம்ப மேலே ஏற்றினா கண்டிப்பாக இடிக்கும். நான் சின்ன ஒரு ஆஃப் ரோடிங் டெஸ்ட்டுக்கு மட்டும் இங்கே ஏற்றுறேன். இடிக்கவே இல்லை, சுத்தமாக இடிக்கலை. எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நான் ஹிமாலயனை வந்து டெஸ்ட் பண்ணி ஓட்டின இடம். ஸோ இதில் கன்ஃபார்ம் ஏறாது. இந்த ஒரு இதில் வந்து ஃபோர்ஸ் கொடுத்தா ஏற்றினாலும் அங்கே மேலே கண்டிப்பாக இடிக்கும். பட் இந்த இடம் பாருங்கள், அப்படியே நிறுத்தி என்னால் காட்ட முடியல. ஏன்னா சோலோவாக வந்திருக்கேன். இல்லை இன்னொரு ஆங்கிள் வச்சு கூட உங்களுக்கு காட்டிடுவேன். டைமிங்கும் பெருசாக இல்லை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கீழே தெரியுதா எவ்வளோ கேப் இருக்குன்னு? இது எவ்வளோ பெரிய ஹைன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இதுதான் அந்த ஒரு ஹையில் தான் ஏற்றிருந்தேன் வண்டியை. ஆனால் அசால்ட்டாக பின்னாடி இழுக்க முடியுது, வெயிட் கம்மியாக இருக்குனால. ஆனால் நல்லாவே அடைக்குதுங்க. நான் ரொம்பவும் அடைக்க விடல. நான் அப்படியே சொல்லியிருந்தேன். நான் வண்டியை வந்து பாஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். எடுக்கும்போது நான் இன்ஜெக்டரை வந்து ஃபுல்லாக சக் பண்ணி இது பண்ணியிருந்தேன். பட் ரொம்ப அடைக்க விடலை. நான் ஓரளவுக்கு அப்படியே அடைக்க ஆரம்பித்தோடனே நான் அப்படியே வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். பிரேக்கிங் தாங்க மெயின். நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இல்லையே கண்ணாடியை பார்த்து சேஞ்ச் ஆகுங்க ப்ரோ. இந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிருங்க. அடைக்குது. பரவாயில்ல, ஒரு 350cc வண்டி போயிட்டே இருக்குங்க. இப்போ வரைக்கும் 38.1 கிலோமீட்டர், 40 பண்ணும் போல் அசால்ட்டாக போயிட்டே இருக்குது. பட் நான் இந்த வண்டி ஆஃப் ஆனோடனே அப்படியே இது பண்ணிடலான்ட்டு தான் இருக்கேன் வீடியோவை. எஸ், ஆஃப் ஆயிடுச்சு.
வண்டி தானாகவே ஆஃப் ஆகிடுச்சு. இன்ஜெக்டர் நான் எதுவும் ஸ்டக் பண்ணல. இப்போ இருக்குது 38.2 கிலோமீட்டர். ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட பண்ணுங்கள். இன்னும் நான் வந்து ஓட்டினேன்னா செம்ம மைலேஜ். சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க வண்டியோடது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் மூலிமா சொல்லுங்கள். இன்னும் ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அண்டில் பேக் ஃப்ரம் ப்ரோக்ராம் ஆஃப் யூ வித் திஸ் 100 350. ஸோ பாய் கைஸ்.